சண்டைக்குழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் கார் ஓட்டிக்கிட்டே மகா விக்னேஷ் கையை பிடிச்சிட்டு இருந்தது, விக்னேஷ் கூட பேசிகிட்டு இருந்தது, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வராரு. ரொம்ப டென்ஷனாக இருப்பார். காரை ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு வராரு. ஆப்போசிட்டில் விக்னேஷ் பைக்கில் வந்துட்டு இருப்பாங்க. விக்ரம் தெரியாமல் விக்னேஷ் மேலே மோதிடுறாங்க. மோதின உடனே விக்னேஷ் கீழே விழுந்துருவாங்க. விக்ரம் ரொம்ப பதட்டமாக இறங்கி ஓடி வராங்க. இப்போ விக்னேஷ் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹெல்மெட்டை கழட்டிட்டு விக்ரம் திட்ட வரலான்னு வரும்போது விக்ரமை பார்த்து விக்னேஷை ஷாக் ஆகுறாங்க. விக்ரம் விக்னேஷை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே விக்னேஷ் அங்கேருந்து தப்பிக்கணும்னு ஓட ட்ரை பண்ணுறாங்க. விக்ரம் விக்னேஷை பிடிச்சி அடி நடிக்கிறாங்க. நேற்று எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தேன், உனக்கும் மகாக்கும் என்ன சம்மந்தம், ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. அதுக்கு விக்னேஷ் சார் என்னை விட்டுருங்க, எனக்கும் மகாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்றாங்க. இல்லை, நேற்று நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததை நான் பார்த்தேன், மகா உங்ககிட்ட ஏதோ கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் நீ அங்கேருந்து கிளம்பி போனேன், என்னன்னு ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. விக்ரம் பயங்கரமாக விக்னேஷை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்னேஷ் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் நானும் சின்ன வயசில் ஒன்றா படித்தவங்க. +2 படிக்கும் போது ஐஸ்வர்யா ஒருத்தன் தனியாக கூட்டிகிட்டு போனான். அப்போது ஐஸ்வர்யா கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான். அதனால் ஐஸ்வர்யா அவனை தள்ளி விட்டான். அவள் தள்ளி விட்டதில் அவன் கீழே விழுந்து மயங்கிட்டான். அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து ஓடிட்டா. இதெல்லாம் நான் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் அங்கே போயிட்டு அவனை தலை மேலே 2 அடி அடித்தேன். அதில் அவன் செத்து போயிட்டான். அதனால் நானும் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் ஐஸ்வர்யாவை பார்க்கல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருந்தீங்களே, அப்போ தான் நான் ஐஸ்வர்யாவை பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது ஐஸ்வர்யா ஒரு பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான்னு. அதனால் நீ தள்ளிவிட்டவன் செத்து போயிட்டான், அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்னு மிரட்டி அவகிட்ட பணத்தை வாங்கலான்னு நான் முயற்சி பண்ணேன். 5 லட்ச ரூபா பணம் கேட்டிருந்தேன். அப்போது ஐஸ்வர்யா என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த விஷயம் மகாவுக்கு தெரிஞ்சு மகா தான் அக்கா வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த பணத்துக்கு அவள் பொறுப்பேற்றுக்கிட்டா. அதனால தான் அந்த பணத்துக்கு பதிலாக அவளோட நகையை கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விக்ரம் ரொம்ப குற்ற உணர்ச்சியில் மகாவை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. இன்னொரு பக்கம் மகா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஐஸ்வர்யா மகா என்னால் நம்பவே முடியல, விக்ரமா அப்படிலாம் பேசினாரு, உண்மையாகவே அவருக்கு உன் மேலே அன்பு இருக்குது, என்கிட்ட கூட அவ்வளோ மரியாதையும் நடந்துப்பார், அவர் 2 வார்த்தை பேசினாலும் அதில் அன்பு மரியாதை கண்ணியம்னு அவ்வளோ இருக்கும், நீ தயவு செஞ்சு விக்ரம் மாமாவை தப்பாக புரிஞ்சுக்காத, அவர் ஏதோ பிஸ்னஸ் டென்ஷனில் அப்படி பேசியிருக்கலாம், தயவு செஞ்சு நீ வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் மகா, ஏன் நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்ல. அதுக்கு மகா இல்லைக்கா, என்னை தயவு செஞ்சு தடுக்காத, விக்ரமுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்கல, நேற்று அவர் எப்படி தெரியுமா பேசினாரு, நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் இருந்துச்சு, என்னால் இனிமேல் இங்கே போராட முடியாதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா இல்லை மகா, நீ விக்ரம் மாமாவை தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நம்பிக்கையோடு போராடு, நீ தானே எனக்கு நம்பிக்கையாக வாழ கற்றுக் கொடுத்த, இப்போ நீயே இப்படி பண்ணுறியன்னு சொல்ல. அதுக்கு மகா அக்கா இங்கே பாரு, உண்மையாக காதலிக்கிறவங்க கூட போராடலாம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து மாறிடுவாங்க, நம்மளை காதலிப்பாங்க அப்படின்னாலும் போராடலாம், ஆனால் அவங்க மாறவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் நாம் எப்படி போராட முடியும்னு சொல்லுக்கா, தயவு செஞ்சு என்னை தடுக்காத, நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா இல்லை, நான் உன்னை போகவே விட மாட்டேன், விக்ரம் மாமா வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம், இல்லை விஜயாவது வரட்டும், அது வரைக்கும் நான் உன்னை போகவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினி வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் நந்தினியை கொலை பண்ணுறதுக்காக முகமுடி போட்டுக்கிட்டு ரூம்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஸ்க்ரீன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க நந்தினியை கொலை பண்ணுறதுக்காக. நந்தினி ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில் வராங்க. கொஞ்ச நேரத்துலேயே புலிமுருகன் அங்கே வராங்க. புலிமுருகன் நந்தினி கிட்ட அக்கா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, விக்ரம் அந்த மகாவை நம்பிக்கை துரோகின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தான், அதனால் மகா ரொம்ப அப்செட் ஆகிட்டா, இப்போ வீட்டை விட்டு கிளம்பியே தீருவேன்னு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காக்கா அப்படின்றாங்க. இதை கேட்டு நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் தான் சொன்னேனேடா, விக்ரம் பற்றி எனக்கு தெரியாது, அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்கனாலே பிடிக்காத மாதிரி நான் தானே வளர்த்தேன், அதனால தான் நான் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது புலிமுருகன் அக்கா மகாவை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்திட்டேன், அடுத்தது விக்ரமை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துவேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நந்தினி மகாவை துரத்த தெரிஞ்ச எனக்கு விக்ரமை துரத்த தெரியாதா என்ன, அதுக்கெல்லாம் நான் ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த முகமுடி போட்டுட்டு இருக்கவங்க நந்தினியை குத்துறதுக்காக வராங்க. புலிமுருகனும் நந்தினியும் சேர்ந்து எப்படியோ அவனை தடுத்து பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் புலிமுருகன் அவனை அப்படியே பிடிச்சிட்டு நந்தினி கிட்ட அக்கா ஏதாவது பண்ணுக்கா, இல்லைனா நம்மளை குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நந்தினி அங்கே இருக்கிற லைட் லேம்பில் இருக்கிற கட்டை எடுத்து அவனோட தலையிலே 2 அடி அடிக்கிறாங்க. அடித்த உடனே அவன் மயங்கி விழுந்துருவான். அதுக்கப்புறமா நந்தினி புலிமுருகன் கிட்ட அவனோட முகமுடியை கட்ட சொல்கிறாங்க. முகமுடியை கட்டுறதுக்கப்புறம் இவனா அப்போவே நினச்சேன் இவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புலிமுருகன் அக்கா
இவனு உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆமாம் தெரியும், பைத்தியக்காரனை சுற்றிட்டு இருந்தான், இப்போ என்னை கொலை பண்ணணும்னு அலைஞ்சிட்டு இருக்கான், இவனை கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் போடுங்க, அப்போ தான் இவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா புலிமுருகன் மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அக்கா மூச்சு இல்லைக்கா, செத்து போயிட்டாங்கா இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. மகா வந்துட்டு ஐஸ்வர்யாவை ரூமில் லாக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. இவங்க அடித்த சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு மகா வந்து அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. என்ன ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நந்தினி வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க, அவன் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே இப்போ என்னடா பண்ணுறது நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ புலிமுருகன் வந்துட்டு அக்கா இவனை அப்படியே உயிரோடு விட்டுருந்தாலும் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பான், நீ சரியாக தான் பண்ணியிருக்க, இவனை நான் பார்த்துக்குறேன்க்கா, நீ பயப்படாதக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே மகா வந்துட்டு என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு கதவு வந்து பயங்கரமாக தட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பாடி வந்து இழுத்து ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு புலிமுருகனும் நந்தினி வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ மகா வந்துட்டு என்ன உள்ளே ஏதோ சத்தம் கேட்டுச்சு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு புலிமுருகன் வந்துட்டு நானும் அக்காவும் வந்து ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம், அந்த ஏதாவது சத்தம் ஏதாவது கேட்டிருக்கோம் அப்படின்றாங்க. அதுக்கு மகா வந்துட்டு ரூமை நீங்கள் எதுக்காக க்ளீன் பண்ணணும், அதான் வேலைக்காரங்க இருக்காங்களே அவங்க க்ளீன் பண்ணுவாங்களே அப்படின்றாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு இங்கே பாரு, எப்போவுமே என் ரூமை க்ளீன் பண்ணுறது நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மகா அங்கேருந்து போயிடுவாங்க. இருந்தாலும் மகாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கப்புறமா கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நந்தினியும் புலிமுருகனும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.